பெருமதிப்பிற்குரிய இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்களுக்கும், நான் வெறும் டான்ஸ் வேர்ல்டில் தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதையெல்லாம் தாண்டி 2வது முறையாக எனக்கு அழைப்பு விடுத்து நான் இன்றைக்கி சுமார் 125 படங்கள் தாண்டி பண்ணுறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெருமதிப்பிற்குரிய திரு பாரத் ராஜா அவர்களுக்கும், திரு KS ரவிக்குமார் அவர்கள். அவரோட 3 படம், முக்கியமான படம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது 2 பேருக்கும் பரஸ்பரம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஃபோட்டோகிராஃபர்ஸ், விஷுவல் மீடியா மற்றும் திரைத்துறையை சேர்ந்த அனைத்து கலைஞர்களுக்கும், மேடையில் இருக்கும் இளம் இயக்குநர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. அதாவது இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, நீண்ட நாளைக்கு பிறகு நடிக்கிறேன், நீண்ட இடைவெளிக்கு பிறகுன்னு. வருஷம் ஒரு படம் வந்துட்டு தான் இருக்குது. பட் கதை சொல்லும்போது நல்லா அழகாக ரொம்ப லெங்க்தியான ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது எடிட் ஆகி நாங்கள் இப்போ டப்பிங் பண்ணும்போதே ஒரு கால்வாசி தான் இருக்கும். அப்புறம் திரையில் பார்க்கும்போது அதுவும் நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி படங்களில் நிறைய ஷூட் பண்ணுறாங்க, எல்லாமே நல்ல விஷயமா படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினாலேயோ இல்லை இன்றைக்கி எதை எடுத்துக்கணும், எது மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனாலையோ எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் குட் ஃபில்ம்ஸ். அண்ட் கட்டாயம் அதில் வந்து சேரன் அவர்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவருடைய வளர்ச்சியிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். பிகாஸ் ஐவ் சீன் ஹிஸ் லாட் ஆஃப் ஹிஸ் ஃபில்ம்ஸ். பட் முக்கியமாக 2 சொல்லணும்னா ஆட்டோகிராஃப் அண்ட் தவம் இருந்து. ஏன்னா அவர் என்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி பேசும்போதே சொன்னார், நீங்கள் கட்டாயம் அந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே, நீ என்னங்க எப்படிலாம் சொல்கிறீங்க, யூ கிவன் ஒண்டர்ஃபுல் ஃபில்ம்ஸ், ஒய் நாட் அப்படின்னு. இல்லை இருந்தாலும் நீங்கள் இந்த கதையை கேளுங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், உங்கள் நம்பர் கிடைக்கிறதே எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னு எல்லாம் சொன்னார். இல்லை இந்த பிட்டெல்லாம் போடாதீங்க, நீங்கள் வாங்க முதல்ல கதையை சொல்லுங்கள் அப்புறம் பேசுவோம் அப்படின்னு நான். அதே மாதிரி முதல்ல ஒரு கதை சொன்னார். அப்போ இருந்து ப்ரொடியூசர் வேறு. ஏன்னா அவர் ஏன் அப்படி சொன்னார்னா வந்து இது எனக்கு பெருசாக பட்ஜெட்டெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு இருந்தார். நீங்கள் அதெல்லாம் விடுங்க, வி ஆல் நோ தட் யூர் ஒண்டர்ஃபுல் டைரக்டர், யூ கேன் கிவ் அ ஒண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட் டு தி ஆடியன்ஸ். இன்றைக்கி சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறவர் நீங்கள் கட்டாயம் படம் பண்ணணும். வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ரொடக்ஷன்னு சொன்னேன். எனக்கு கதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நிச்சயமாக இந்த படம் பெரிய சக்ஸஸை அணுகுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஐ வில் டெஃபினெட்லி பி பார்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஐ கேன் டெஃபினெட்லி அஷ்யூர் யூ தட் திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபில்ம். தயவு செஞ்சு பாருங்கள். மை ஹார்ட்டி விஷஸ் டு மிஸ்டர் சேரன். இதுக்கு மேலே நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் அண்ட் விஷிங் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. திருமணம்னு சொன்னால் டைட்டில்